எல்லாருக்கும் வணக்கம். கொத்தமல்லி இலையில தொக்கு செய்ய போறேன். அதுக்கு ஒரு 2 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். வேற மட்டும் கட் பண்ணா போதும். இது தண்டோடய யூஸ் பண்ணிக்கலாம் தொக்குக்கு. இப்போ சீசனுங்கிறதுனால நாட்டு கொத்தமல்லி இலை கிடைச்சிருச்சு. நல்லா வேற மட்டும் கட் பண்ணி 3 தடவை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். ரொம்ப முக்கியம், மண் இல்லாமல் நல்லா 3 தடவை கழுவி கொடணும். சுத்தமா தண்ணியை இருத்து வச்சுக்கிடணும். இந்த மாதிரி நல்லா காட்டன் துணியை விரிச்சு இப்படி நல்லா உணர விட்டுறணும். தண்ணி பூரா இஞ்சினா போதும். ஈரச்சத்து இல்லாமல் நல்லா உணரட்டும். சீக்கிரமாக உணரமுன்னா நல்லா ஃபேன் காற்றுல கூட உணர வச்சு எடுத்துக்கலாம். மல்லி இலை உணரட்டும். 2 கட்டு மல்லி இலை எடுத்திருக்கேன். அதுக்கு நல்ல ஒரு கொடை அரைஞ்ச அளவுக்கு புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கிடணும். நல்லா நாறுகீறு இல்லாமல் கொட்டை இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணிக்கிடுவோம். நல்லா சுடுதண்ணி வச்சு ஊற போட்டுருவோம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிடணும். அப்படின்னா தான் புளியும் நல்லா ஊறும், தொக்கும் கெட்டு போகாது. சுடுதண்ணியை புளியில் ஊற்றிடுவோம். உங்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். நல்லா புளி ஊறட்டும். மல்லி இலை காயறதுக்குள்ள மசாலா வறுத்துக்கிடுவோம். தேவையான பொருள் பார்ப்போமா. 1 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம், கட்டி பெருங்காயம் 1 துண்டு எடுத்து வச்சிருக்கேன். இது போட்டாலே தொக்கு அவ்வளோ மணமா இருக்கும். தூள் பெருங்காயமும் போடலாம். கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் வேணா கூட 5 மிளகாய் சேர்த்துக்கோங்க காரம் சாப்பிட்றா இருந்தால். மசாலா வறுத்துக்கிடுவோம். கடுகு போட்டுக்கிடுவோம். வெந்தயம், எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே ட்ரையாக வறுப்போம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு நல்லா கருக விடாமல் ஒன்று போல் அப்படி வறுக்கணும். வெந்தயம் கருகிட்டா நல்லா கசக்கும். அதனால கருக விடாமல் நல்லா ஒன்று போல் பொரியிற அளவுக்கு வறுக்கணும். கடுகு வெடிக்குது. மிதமான சூட்டில் தான் வச்சுருக்கேன். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். அதே சட்டியில் காஞ்ச மிளகாயை வறுத்துக்கிடுவோம். வத்தல் கருகாமல் நல்லா அப்படியே கிண்டி விட்டு ஒன்று போல் வறுக்கணும். கோயிலுக்கு எங்கேயும் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 3 நாளைக்கு 5 நாளைக்கு போகும்போது இந்த மாதிரி தொக்கு செஞ்சு இட்லி தயிர் சாதம் செஞ்சு கொண்டு போய்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெளியே கடையில் சாப்பிடாம இப்படி சாப்பிட்டுக்கலாம். வத்தல் நல்லா வறுவிட்டுருச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் நல்லா வறுத்துருவோம். எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சிடணும். இந்த தொக்கு தயிர் சாதத்துக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்குனாலும் சாப்பிட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துருவோம். மல்லி இலை நல்லா உணர்ந்துருச்சு. இந்த எண்ணெயிலே மல்லி இலையை போட்டு வதக்கிடுவோம். பார்க்க தான் இவ்வளோ இலையாக இருக்குது. வதக்கினோம்னா நல்லா சுருங்கிடும். நல்லா வதக்கிடணும். ரொம்ப தண்ணி உணரணும்னு அவசியம் இல்லை. தண்ணி இல்லாமல் நல்லா காட்டன் துணியில் போட்டு நல்லா இருத்து எடுத்தால் போதும். இந்த மாதிரி குழுக்குழுன்னு இருந்தால் பிரச்சனை இல்லை. தண்டெல்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா நார்ச்சத்து உள்ளது மல்லி இலை. தொக்கு அரைக்கிறதுக்கு தண்டோடையே மல்லி இலையை சேர்த்து அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். தொக்குக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துருவோம். கல்லுப்பு போட்டிருக்கேன். நல்லா புளி ஊறிடுச்சு. அதையும் இதிலே ஊற்றி நல்லா வதக்கிடுவோம். புளி ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையும் நல்லா அப்படியே வதக்கிடணும். தண்ணியெல்லாம் வத்திடணும். தொக்குக்கு பூண்டு வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை. அப்படி சேர்த்தா 3 நாள் 4 நாள் தான் வச்சு சாப்பிட முடியும். இப்படி செஞ்சோம்னா 1 மாதத்துக்கு நல்லா ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம்னா 1 மாதத்துக்கு நல்லா சாப்பிட்டுக்கலாம். 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் தனியாக வச்சுக்கிட்டு மீதியை ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. புளி நல்லா வெந்துருச்சு. இப்படி செஞ்சால் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு தான் இப்படி செய்கிறேன். அவ்வளோதான். அடுப்பு அமர்த்திடுவோம். ஆறட்டும். மிக்சியில் அரைப்போம். கடுகு வெந்தயம் வறுத்து வச்சது ஆறிடுச்சு. மிக்சியில் அரைச்சிருவோம். அது கூடவே பெருங்காயத்தை போட்டுக்கிடுவோம். மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருவோம். அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். இது கூடவே மல்லி இலையும் புளியும் கொஞ்சம் வதக்கி வச்சதை போட்டு அரைச்சிருவோம். கண்டிப்பாக இவ்வளோ புளி சேர்க்கணும். அப்படின்னா தான் மல்லியோட வேகம் தெரியாமல் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அரைச்சாச்சு. தொக்கு இப்படி நாராக தான் இருக்கும். நம்ம தண்டோட இலை சேர்க்கறதுனால புளியும் இதோட சேர்த்து அரைக்கிறதுனால தான் நல்லா சுத்தம் பண்ணிட்டு அரைக்கணும். நாறு கொட்டை இல்லாமல். தொக்கை தாளிச்சிருவோம். ஒரு 100 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அதை ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு மட்டும் போட்டுக்கிடுவோம். வேறு எதுவும் போட வேண்டாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. தொக்கை அதில் போட்டுருவோம். மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. அப்படி அரைக்க முடியலன்னா அப்படி எண்ணெயை ஊற்றி அரைக்கணும். எண்ணெய் தான் ரொம்ப தேவைப்படும். நல்லா கிளறி விட்டுருவோம். 100 ml எண்ணெய் ஊற்றினேன். பாருங்க, ஊற்றினதே தெரியல. இன்னும் கூட ஒரு 50 ml சேர்க்கலாம். நான் வீட்டுக்கு தானே சொல்லிட்டு நான் குறைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் நல்லா ஸ்டோர் பண்ணும்போது டப்பாவில் வந்து மேலே 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி தொக்கை விட எண்ணெய் மேலே மிதக்கணும். அந்த அளவுக்கு வச்சோன்னா கெட்டே போகாது. அவ்வளோதான். அருமையான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.